வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த ஒருங்கிணைப்பு குழு பின்னால் பக்கபலமாக இருக்கதே செங்கோட்டையும் வேலுமணி போன்ற சீனியர்கள் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே டெல்லி நடவடிக்கை எதுக்கு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம். முதல் பாஜக டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகிருக்கு. தனி மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ இது ஒரு விஷயமா இருந்தாலுமே 14, 19 பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை கவனிக்கும் போது பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவு. முக்கியமான பின்னடைவு எங்கே ஏற்படுதுன்னா உத்தரப்பிரதேசத்தையும் அது மகாராஷ்டிரா மாநிலங்கள் தான் ஏற்படுது. எதனால் இங்கெல்லாம் தோல்வியும் பார்த்தா அங்கே பாஜக பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட முரண்பாடு அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோகன் பாகவத் அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர், அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாஜகவை கடுமையாக எச்சரிக்கை விடுக்கிறார். ஸோ ஆர்எஸ்எஸ் இருந்தால் மட்டும்தான் பாஜக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்படி வளர முடியும். முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா 2 தரையும் மிகப்பெரிய லெவலில் ஆட்சியை பிடிச்சாங்க தனி பெரும்பான்மையோடு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிக்கிரிச்சுக்கு முக்கியமான காரணமும் ஆர்எஸ்எஸ் தான். மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் பெரிய லெவலில் ஆர்எஸ்எஸ் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திலையும் பெரிய லெவலில் ஈடுபடல. ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்க. மோடியும் அமித்ஷாவும் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கும்போது ஆர்எஸ்எஸோட கலந்து பேசவே இல்லை. இப்போ ஒரு அஜெண்டா ஏதாச்சும் பார்த்திங்கன்னா முன்னிறுத்துறாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் எங்களோட அனுசரிச்சுட்டு எங்களோட கருத்துக்களை கேட்க மாட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு விஷயம் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க நிறைவேற்றுறாங்கன்னா எல்லா தலைவர்கள்ட்டையும் உறுப்பினர்கிட்டையும் கேட்டு நிறைவேற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா பாஜக சிக்கி தவிக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வெளியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல்னே சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா தலைவராக இருந்தால் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருந்தார். கொஞ்சம் பாஜக தனித்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்வாக்கை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், யாரோட தயவும் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உடச்சி விட்டார். இது ஆர்எஸ்எஸ் பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. என்னப்பா நம்மளால தான் இவ்வளோ பெரிய லெவலில் பாஜக உயர்ந்து நிற்கிது, இப்போ நம்மளே கல்ட்டியோட பார்க்குறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரேம் பாஜகவோட ஃப்ரேமே முன்னிறுத்தது மோடி, அமித்ஷா இவங்களோட செல்வாக்கில் தான் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு எடுத்துரைக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் விடுமா, தன்னோட பலத்தை காமிக்கணும்ல. அதனால் மகாராஷ்டிரையும் உத்தரப்பிரதேசம் பெரிய லெவலில் வேலை பார்க்கல. அங்கே இருக்க தோல்விகளுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான்றாங்க. இப்போ அஜித் பவார் நம்ம தெரியும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு வேலை பார்க்கல ஆர்எஸ்எஸ்ன்றது தெளிவாக தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சிக்கி தவிக்குது பாஜக. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க வேறு கட்சிகள் மேலேயோ கவனம் பார்த்திங்கன்னா போவே இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இல்லாமல் இருந்தாலோ இல்லை வேறு தனிப்பட்ட விஷயமா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாலோ மித்த யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த யோசனைகள் தான் எடப்பாடி பழனிசாமி மனசை ஓடிட்டுருக்கு. ஸோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ டிடி தினகரன் வந்தால் நம்மளால் பார்த்திங்கன்னா கட்சியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவர் நிறைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணிட்டார். ஆனால் டிடி தினகர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகணுங்களோ, நான் கட்சியை கடைசியில் அதிமுக வர தயார்ன்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லாமல் சொல்கிறாரு. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் கம்மி. இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, கட்சியை கைப்பற்றதை விட காப்பாற்றுறது தான் முக்கியன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சசிகலா பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருக்காங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு. வேலுமணியும் ஒரு அப்செட்டில் தான் இருக்கார். வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டெல்லியிலேருந்து ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலாவோட போகும்போது சும்மா போகாமல் ஒரு 10-15 பேர் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒருங்கிணைப்பு குழுன்ற மாதிரி இப்போ சசிகலா அழைப்பு எடுத்ததுக்கு புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமிலாம் போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதையும் தாண்டி ஓபிஎஸ் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதிமுக தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கணிசமாக கைப்பற்ற தொடங்கிடும். இவங்க ஓரளவுக்கு போயிட்டாங்கனாலே பார்த்திங்கன்னா வரிசையாக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் இணைச்ச பார்த்துருக்கீங்களா, இப்போ ஒன்றிணைக்கணும்னு சொல்கிறாங்களா, இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துரைச்சிட்டே இருந்தார். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் இருக்குது. சசிகலா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்காத முக்கியமான காரணம் திவாகர், சசிகலாவோட சகோதரர். எடப்பாடி பழனிசாமி
பார்த்திங்கன்னா தீவிர ஆதரவாளர் தான் திவாகர்கிட்ட சொல்லிடுவார், சசிகலாவை எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஸ் பண்ணி உட்கார வைங்க, ஓபிஎஸ்ஸை சந்திக்க வைக்க விடாதீங்க, டிடி தினகரை ஒதுக்கி வைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வழி நடத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்லிடுவார். அதை சக்ஸஸாக பண்ணிட்டு வரனால தான் வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் சந்திப்பெல்லாம் நிகழவே இல்லை. அப்படி வந்து நிகழ்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக ஒன்றிணைதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வைத்தியலிங்க இல்லை திருமணாலாவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன் கலந்துக்கிட்டாங்க, ஒரே வரிசையில் பார்க்க முடிஞ்சு. அந்த திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா கலந்துருந்தா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக அன்றைக்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதே பார்த்திங்கன்னா திவாகரை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாளைக்கு பார்த்தா தான் என்னன்றது தெரியும். எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பில் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் தெருவில் போகிற 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் ஒருங்கிணைப்புகளும் இதை தான் என்கிட்ட கேட்பீங்களான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. புகழேந்தி பார்த்திங்கன்னா தெருவில் போகிற ஒரு ஆளை வந்து கருத முடியாது. ஏன்னா அம்மா பார்த்திங்கன்னா சிறைக்கு போகும்போது ஜாமீன் கையெழுத்து, அதாவது ஜாமீன் எடுப்பாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து செக்யூரிட்டி கையெழுத்து மாதிரி போட்டிருந்தார். தன்னோட சொத்துக்களை பார்த்திங்கன்னா பணயமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருக்காரு. கேசி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்து ஆள், அவரையும் தவிர்க்கவே முடியாது. அவர் எம்பியாக வேறு இருந்திருக்காரு, செல்வாக்கான நபராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வேணால் பார்த்தீங்கன்னா அவர் வீக்காக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேசி பழனிசாமி எம்பியாக இருந்த காலகட்டத்தில் கட்சிக்குள்ளே கூட வந்திருக்க மாட்டான்ற மாதிரி இன்னுமே பேசப்படுது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா செங்கோட்டைன்ற எந்த ஒரு ஆலோசனையுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணவே இல்லை இந்த தேர்தல் சமயத்தில். அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார குழுவில் போட்டிருந்தார். ஸோ தேர்தல் குழுவில் தான் போட வேண்டியது. சீனியரில் அவருக்கு எல்லா தேர்தலையும் சந்திச்சிருப்பார், நிறையா வந்து அரசியல் அனுபவம். ஆனால் அதிமுகவோட ஆலோசனையாளரை யாரை போட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், சவுக்கு சங்கரை போட்டிருந்தார். அவருக்கு என்ன ஆலோசனை சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது? அவருக்கு எதாவது அனுபவம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட அனுபவமே, எடப்பாடி என்ன சொல்லுவார், நான் கீழ் மட்டத்துலேருந்து மேலே வந்திருக்கேன், படிப்படியாக வந்து ஏறி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவார். அவருக்கு இருக்க அனுபவமே போதுமே. அரசியலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது சசிகலா ஓரம் கட்டினார், டிடி தினகரன் நம்மளை போட்டியாளர் ஓரம் கட்டினார், இப்போ ஓபிஎஸ் ஓரம் கட்டியிருக்காரு, அடுத்த வேலுமணி ஓரம் கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அனுபவமே போதுமே. இதுக்கு வந்து நம்ம வந்து சவுக்கு சங்கரை தான் ஆலோசனையாளராக போடணும்னு அவசியமே இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. சவுக்கு சங்கரில் போட்டதுலேயே யாருக்குமே விருப்பம் இல்லை. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஈடுபாடே இல்லை. ஒரு நல்ல நபரை போடாமல் இவரை வந்து போட்டிருக்காங்களேன்ற மாதிரி. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஆலோசனையாளராக பண்ருட்டி ராமச்சந்திரன் போட்டிருக்காங்கன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் மிக முக்கியமான பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர். அவர் எல்லா கட்சியிலும் பார்த்திங்கன்னா இருந்திருந்தாலுமே எம்ஜிஆர் கட்சியில் இருந்திருக்காரு, திமுக தலைவர் கருணாநிதியோட பயணிச்சிருக்காரு. ஸோ இப்படி எல்லாரு கூடயும் பயணிச்சனால பார்த்திங்கன்னா அரசியல் அனுபவம் பயங்கரமாக இருக்குது. அவர் மூத்த அரசியல்வாதியை தான் வந்து ஆலோசனையாளர் போடுவார். எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் போட்டதே மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஆறாத வடுவாகவே பார்த்திங்கன்னா பேசப்படுது. ஸோ ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி சொன்னதில் எல்லாமே வந்து காமாக இருக்காங்க. சசிகலா வந்து எல்லாருக்குமே அழைப்படுத்திருக்காங்க. ஆனால் இந்த தோல்விக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. 10 தோல்வி பழனிசாமி சொன்னாலுமே இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்கலாமா வேணாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத சொன்னாங்க. ஏன்னா 11 தோல்வி பழனிசாமி சொல்லுறாங்கன்ற பயம். ஸோ நம்ம மரியாதை காப்பாற்றிக்கணும், சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கும் போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் குறைஞ்சபட்சம் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 5ல் அதிமுக திமுக கொஞ்சம் கணிசமான வாக்கு, அதில் வந்து அதிமுக கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹைப் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு 40,000 வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறாங்க திமுக. எல்லா தொகுதியிலும் இதான் நிலவரம். ஸோ இது வச்சு பார்க்கும்போது எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஓரளவு கணிசமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வாங்கியிருக்கோம். இதை நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலோட கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கள் வெற்றி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான தொகுதியில் ஜெயிச்சிருப்போம். 2019 கூட நாங்கள் இப்படி தான் தோற்றோம். ஆனால் வந்து சட்டமன்ற தேர்தலில் 2021 75 இடங்களை பிடிக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டதான் கட்சியினர் கொஞ்சம் காம்படுத்தி வச்சிருக்கேன், ஒரு அமைதிப்படுத்தி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.